ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாசிப்பருப்பை வச்சு சூப்பர் ஹெல்த்தியா ஒரு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் புழுங்கல் அரிசியும் 1 கப் பாசிப்பருப்பும் சேர்த்திருக்கேன். ரெண்டையும் தண்ணி விட்டு ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெறும் கடாயில போட்டு அதை ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு அதை நல்லா வறுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு அது வறுபட்டுரும். அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க மாவு அதுல சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய்யோட சேர்த்து அந்த மாவு நல்லா குருணையா மணல் மாதிரி மாறும். அது வரைக்கும் நம்ம அதை நல்லா வறுத்துக்கணும். அது கூட ஒரு 200 ml பால் சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கலந்து விடுங்க. கட்டி இல்லாம அதை கலக்கணும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து இது மாதிரி திரண்டு வரும். இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடுங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை ஒரு 2 நிமிஷம் சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி நமக்கு தேவையான ஷேப்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சுகர் சிரப்ல கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா சுட சுட சூப்பரா பாசிப்பருப்பு குலாப் ஜாமுன் ரெடி. பாய்.